போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. இயேசுவின் தலைமையில் புதியதோர் உலகம் அமைத்திட எழுந்திடுவோம். நம் இதயத்தில் எழுந்திடும் எண்ணங்கள் யாவையும் இசையுடன் முழங்கிடுவோம். இசையுடன் முழங்கிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, முதல் வாசகத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்ற சீடர்களை நாம் பார்க்கிறோம். அது கீழ்ப்படுதலின் வழியாக அவர்கள் மேன்மையாக உயர்த்தப்படுவதையும் நாம் பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தை எவ்வளவு ஆற்றலும் சக்தியும் உயிருள்ளது என்பதை நாம் கேட்டு வாழ்ந்து அதன்படி நடக்கின்ற பொழுது நம்மையும் ஆண்டவர் மேலே உயர்த்துவார் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே உயர்த்துகின்ற ஆண்டவரோடு நாம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நம்பிக்கையோடு நாம் இந்த தெய்வீக திருப்பலியிலே பங்கேற்போம். சகோதர சகோதரிகளை, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், இயல்புகள், புற வாழ்க்கைகள் இவற்றிற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உலக மீட்புக்காக பாஸ்கா பலியை ஏற்படுத்திய நீர் உமக்களின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்ப்பீராக. அதனால் எங்கள் தலைமை குருவாம் கிறிஸ்து எங்களுக்காக பரிந்து பேசி அவர் எங்களை போன்று இருப்பதால் எங்களை ஒப்புரவாக்கி உமக்கு இணையாக இருப்பதால் எங்களை மன்னிப்பாராக. உமோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 27 முதல் 33 முடிய. அந்நாள்களில் காவலர்கள் திருத்தூதர்களை அழைத்து கொண்டு வந்து
யூத தலைமை சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள். தலைமை குரு அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசுவை பற்றி கற்பிக்கக்கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாக கட்டளையிடவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகின்றீர்கள். மேலும் இந்த மனிதருடைய இரத்தப் பழியும் எங்கள் மீது சுமர்த்த பார்க்கின்றீர்களே என்றார். அதற்கு பேதுருவும் திருத்தூதரும் மறுமொழியாக, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும்? நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழச் செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்திற்கு உயர்த்தினார். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர். இவற்றை கேட்ட தலைமை சங்கத்தார் கொதித்து எழுந்து திருத்தூதர்களை கொல்ல திட்டமிட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோர்க்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போகச் செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கண்ணினின்றும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்தினின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தோமா, என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 31 முதல் 36 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர். மண்ணுலகிலிருந்து உண்டானவர், மண்ணுலகைச் சேர்ந்தவர். மண்ணுலகை சார்ந்தவையை பற்றி அவர் பேசுகிறார். விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர். தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகர்கிறார். எனினும் அவர் தரும்
சான்றை எவரும் கொள்வதில்லை. அவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகின்றார். கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார். கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கிறார். தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர், நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார். மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அனைவருடைய அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயிர்த்த ஆண்டவரும் நம் தாய் ஆரோக்கிய அன்னை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம்மை உலகார்ந்த சிந்தனைகளில் இருந்து விடுபட்டு மேலிருந்து வருபவை போல நாம் சிந்திக்கவும் செயல்படவும் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இதனுடைய வார்த்தைகளை நாம் சற்று ஒரு ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும். மேலிருந்து வருபவை போல் வாழ்தல் என்று சிந்திக்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து விண்ணகத்திலிருந்து வந்தவர். அவர் மண்ணுலகை சார்ந்தவர் அல்ல, மாறாக விண்ணுலகின் உண்மைகளை நமக்கு பகிர்பவராகவும், நாம் அவரை பின்பற்றும் போது சாதாரண உலகியல் லாப நஷ்டங்களுக்கு அப்பால் இறைவனின் பார்வையில் உலகை பார்க்க நாம் தொடங்குகிறோம். தன்னலமற்ற சேவை மற்றும் சாட்சிய வாழ்வு. இயேசுவின் சேவை எவ்வித எதிர்பார்ப்பும் அற்றது. மேலிருந்து வருபவர் மற்றவர்களுக்கு உதவும் போது அதை எதையும் திரும்ப எதிர்பார்க்க மாட்டார். இந்த மனநிலை சமூகத்தில் ஒரு மரியாதைக்குரிய மற்றும் அன்பான சூழலை உருவாக்குகிறது. நாம் ஒருவருக்கு கொடுக்கின்ற பொழுது அவர் மீண்டும் எப்பொழுது அதை மீண்டும் தருவார் என்ற எதிர்பார்ப்போடு வாழ்கின்ற ஒரு மனநிலைகளை கொண்டிருக்கிறோம். ஒருவருக்கு 100 ரூபாய் கொடுத்தாலும் 1000 ரூபாய் கொடுத்தாலும் 10,000 ரூபாய் கொடுத்தாலும் அவர் என்னிடம் பெற்றுவிட்டார், மீண்டும் எப்பொழுது நாம் பெற வேண்டும் என்ற ஒரு கொடுப்பதை எதிர்பார்த்து இருக்கின்ற ஒரு கொடுத்தலாக நாம் வாழ்கிறோம். ஆனால் இயேசு நமக்கு கொடுக்கின்ற பொழுது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுப்பவராக இருப்பவராக இருக்கிறார். எனவேதான் அவர் இன்னும் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். எனவே கொடுக்கின்ற இறைவனைப் போல, கிறிஸ்துவை போல நாம் வாழ வேண்டும். அதை தான் இயேசு நமக்கு சொல்லுகிறார். தன்னலமற்ற சேவை மற்றும் சாட்சிய வாழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது, இப்படிப்பட்ட ஒரு மனநிலைகளோடு நாம் வாழ்கின்ற ஒரு சாட்சிய வாழ்வை பகிரக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவேதான் படிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் பேனா இல்லை என்ற பொழுது அந்த பேனாவை கொடுக்கின்ற பொழுது, எழுதிட்டியா, மீண்டும் கொடு என்று கேட்பார்கள். ஆனால் நீ வைத்துக்கொள் என்று சொல்கின்ற மனநிலையை நாம் உருவாக்குகின்ற பொழுதுதான் கிறிஸ்துவுடைய சாட்சிய வாழ்வாக இருக்க முடியும். எனவே பிள்ளைகளிடத்தில் அந்த கொடுக்கின்ற மனநிலை இல்லை என்றால் கடைசி வரைக்கும் அவர் யாருக்கும் எதையும் கொடுக்க மாட்டார்கள், தயங்குவார்கள். எனவேதான் இன்றைய உலகில் பெற்றோருக்கும் கூட கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலை இல்லாத பிள்ளைகளாக இருக்கிறார்கள், பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். எனவேதான் இந்த தன்னலமற்ற ஒரு வாழ்வை நாம் நீக்கி வாழ்கின்ற பொழுதுதான் கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கையை நாம் பெற முடியும், கொடுப்பவர்களாக இருக்க முடியும். எனவேதான் ஆண்டவர் இயேசு நமக்கு மிக அழகாக நமக்கு சொல்லுகிறார், அவர் மேலிருந்து வந்தவர், எனவேதான் அதை நமக்கு கொடுப்பவராக இருக்கிறார். எனவே அவர் கொடுத்தது பொருள் மட்டுமல்ல, அவருடைய வாழ்வையும் நமக்கு கொடுப்பவராக இருக்கிறார். உண்மையின் தன்மையை நமக்கு எடுத்துரைப்பவராக இருக்கிறார்.
எனவே இன்றைய உலகிற்கு தேவைப்படுவது வெறும் வார்த்தைகள் அல்ல, மாறாக இறைவனின் வார்த்தைகளை தன் வாழ்வில் பிரதிபலிக்கும் உண்மையான மனிதர்கள் தான். யார் என்று எல்லாரும் ஒவ்வொருவரும் தெய்வங்களை வழிபடக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே அன்னையை வழிபடக்கூடியவர்களாக இருக்கின்ற நாம் உண்மையான வார்த்தையை நாம் சொல்லி செயல்படுபவர்களாக இருக்கிறோமா? குருக்களாக இருக்கலாம், துறவைகளாக இருக்கலாம், அருள் சகோதரிகளாக இருக்கலாம், பொதுநிலையினர்களாக இருக்கலாம், அனைவருமே வார்த்தைகளை சொல்கின்ற பொழுது அந்த வார்த்தைகளை நாம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு சாட்சிய வாழ்வை வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். எத்தனை முறை பாவ சங்கீதனம் செய்தாலும் இனிமே நான் இந்த பாவத்தை செய்வதில்லை என்று சொல்கின்ற பொழுது நம்முடைய வார்த்தையை அதை வாழ்வாக்கக்கூடியவர்களாக நம்மால் இருக்க முடிகிறதா என்பதை தான் ஒரு உதாரணமாக, ஒரு சிந்தனையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, அளவற்ற தூய ஆவி நம்மில் இறங்கி செயலாற்றுகிறார். இறைவன் தன் ஆவியை அளவின்றி வழங்குகிறார். அந்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் மற்றவர்களையும் அதே அன்புடனும் கருணையுடனும் நடத்துகின்ற மனநிலை கொண்டவர்களாக இருக்கிறோமா? எனவே இன்றைய நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் இறைவனுக்கு உகந்த ஒரு விசுவாசம் உள்ள ஒரு நம்பிக்கையான ஒரு நிலை இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். மாறாக அவரை ஏற்க மறுப்பவர்கள் அவரை காண்பதில்லை. ஆனால் அந்த நிலை வாழ்வு இயேசுவை விசுவசிக்கும் வரை மட்டுமே நீடிக்கும். எனவே சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இயேசுவை காண்கின்றவர்களாகவும் நம்புகின்றவர்களாகவும் நம்மோடு பயணிக்கின்றவர்களாகவும் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். உலகியல் மனிதன் எவ்வாறு வாழ்கிறான், மேலிருந்து வந்த கிறிஸ்து உடைய மனிதன் எவ்வாறு வாழ்கிறான்? இந்த உலக காரியங்களை மட்டுமே பேசுபவனாக இருக்கிறான். இறைவனுடைய திட்டங்களை பற்றி பேசுபவனாக மேலிருந்து வந்த மனிதனாக இருக்கிறான். எதிர்பார்ப்புடன் கூடிய அன்பு செலுத்துபவனாக உலகியல் மனிதன் இருக்கிறான். நிபந்தனையற்ற தன்னலமற்ற சேவை புரிகின்றவனாக மேலிருந்து வந்த மனிதனாக இருக்கிறான். தண்டனை தீர்ப்புக்கு அஞ்சுபவனாக உலகியல் மனிதன் இருக்கிறான். நம்பிக்கையின் மூலம், விசுவாசத்தின் மூலம் நிலை வாழ்வை பெறுகின்ற ஒரு மனிதனாக இருக்கின்றான். நாம் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். மேலிருந்து வந்த கிறிஸ்துவுடைய மனிதன் நிலையோடு, மனிதனுடைய வாழ்வோடு நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அல்லது உலகை சார்ந்த, உலகில் பேசக்கூடிய ஒரு பொருட்டாக நாம் வாழ்கிறோமா என்பதை சிந்திக்கின்ற ஒரு மனிதர்களாக இருக்கிறோமா? எனவே நாம் மேலிருந்து வந்த இயேசுவின் மனநிலையை பகிர்ந்து கொள்ளும் போது நம்மை சுற்றி நடக்கும் பல நன்மைகளான காரியங்களையும் கண்டறிய முடிகிறது. இறைவனுடைய அன்பும் மனித குலத்திற்கும் செய்யும் இடைவிடாத செயல்களும் என்பதை நாம் உணரத் தொடங்குகிறோம். எனவே இந்த விசுவாசத்தின் மூலம், நம்பிக்கையின் மூலம் நம்முடைய பயத்தை நாம் விட்டுவிட்டு நித்திய வாழ்வும் நிலை வாழ்வும் நம்பிக்கையும் அடைய வேண்டும் என்று இந்த தெய்வீக திருப்பலியில ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு உட்பட்டவர்களாக நாம் வாழ்வோம், கீழ்ப்படிந்து நடப்போம், ஆண்டவருடைய அருளை பெறுவோம். ஆமென். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்திவும் பீடம் வந்தோ. காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்திவும் பீடம் வந்தோ. எங்களின் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்ததையா. எங்களின் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்ததையா. பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து உன் பொன்னொழி பீடத்தில் குவித்து வைத்தோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்களை உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக பாஸ்கவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதுமையாகவே தகுதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே உலகின் மக்கள் நிலை வாழ்வை நுழைகின்றன. விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பினாலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழுதலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பின் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண நமக்கு ஊழிய புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திரு நிலையினராக அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே ஒப்புகொள் ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் வண்டாட்டுகளையும் மாதா தொலைக்காட்சியின் வழியாக ஜெபிக்கின்ற அனைத்து மக்களையும் எங்கள் ஆரோக்கிய அன்னை நிறைவாக ஆசிர்வதித்து நல்வழிப்படுத்துவாராக. மேலும் உயிர்த்தெழுமித நோக்குணத்தில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் தெய்வீக திருப்பலியிலே ஒப்புகொள் ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள், நம்முடைய குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்துமாக்கள், உத்திருக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்துமாக்களுக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம்.
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியோ என்றென்றோ உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமேற்றராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பெறாமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அழைத்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமக்காக மேலிருந்து வந்த இயேசு அனைத்தையும் நமக்கு கொடுத்தார். நாமும் அவர் வழியாக பெற்றுக்கொண்டதை பிறருக்கு கொடுப்போம், வாழ்வடைவோம், மீட்படைவோம். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். திருரத்தம் நம்மை காத்து வாழ்வளிப்பதாக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லா வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தே பாஸ்காருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்னையின் அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.
ஆரோக்கிய தாயே அருள் புரிவாய், உம் சந்நிதி வந்தோம் துணை வருவாய். ஆரோக்கிய தாயே அருள் புரிவாய், உம் சந்நிதி வந்தோம் துணை வருவாய். இயேசுக்கே புகழ், இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே ஆமென்.